பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் இருளின் நடுவில் நானும் அவனும். அத்தியாயம் 2. கட்டுடல் காளையவன் கைவளைக்குள் கொடி முல்லை போல் சுருண்டிருந்த தன்னை ஒருமுறை நடுக்கத்தோடு பார்த்தாள் பெண்ணவள். காற்று கூட போக முடியாத அளவு அவனில் நெருக்கி பிடித்திருந்தான். அவன் மேனியின் வாசம் அவள் நாசியை தீண்டியிருந்தது. அவன் கைவளைக்குள் அவள் உடலே ஆடிக்கொண்டிருந்தது. அவள் முகத்தையோ அவன் மார்பு பொதிந்திருந்தது. கொஞ்சம் கூட நகர்த்த முடியாத அளவு இறுக்கி பிடித்திருந்தது அவனின் இரும்பு போன்ற கரம். படபடப்பில் அவள் நெஞ்சம் எகரத் தொடங்க சிலிர்த்து நின்ற உடலை மீட்டெடுத்து அவன் மார்போடு ஒட்டி நின்ற தன் உடலை நீக்க அவளும் போராடினாள். ஆனால் ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியவில்லை. அப்படி இருந்தது அவனின் இரும்பு பிடி. இங்கு என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் அவன் மொத்தமாக அவளை பொதிந்தவாறு அந்த மேஜையின் அடியில் அவசரமாக போய் பதுங்கிக் கொள்ள தன்னை சுதாகரித்துக் கொண்டு மீட்டெடுப்பதற்குள் அந்த அறையே நடுநடுங்கத் தொடங்கியதை அப்போதுதான் உணர்ந்தாள் ஓவியா. ஒரு நொடி நிலைமை முழுவதுமாக அவளுள் உரைக்கும் முன் அந்த கட்டிடம் படபடவென இடிந்து விழுந்து அவர்கள் பதுங்கியிருந்த மேஜையை மூடிக்கொண்டது மண்புழுதி. அவள் இதயமே ஒரு நொடி நின்று போனது. பயத்தில் விலவலத்து போனவள் அவளையும் மீறி அவனுள் மொத்தமாக புதையத் தொடங்கினாள். தன்னை நெருக்கியவனை அவளுமே தன்னுள் நெருக்கி பிடித்துக் கொண்டாள். நிலச்சரிவு எப்படி நடந்தது? யோசிக்கும் முன் எல்லாமே நடந்து முடிந்து விட்டிருந்தது. 2 தினமாய் விடாமல் பெய்த மழை கொடுத்த வரப்பிரசாதனமாய் இருக்க வேண்டும். மலை மீது இதுவரை இயற்கைக்கு ஈடு கொடுத்து படு கவர்ச்சியாக காண்போரை கவர்ந்தெழுத்து கொண்டிருந்த அந்த கட்டிடம் மொத்தமாய் இடிந்து அவர்கள் இருந்த இடத்தை சுற்றி மண் குவியலால் மூடிவிட்டது. சட்டென ஒரு கும்பிரிட்டு, பக்கத்தில் எதுவுமே கண்ணுக்கு புலப்படாத கும்மிருட்டு. பயத்தில் அவள் மனது எகிறிக் கொண்டிருந்தது. உதடுகள் அவளையும் மீறி தந்தி அடிக்க தொடங்கிவிட்டன. உடம்பு தூக்கி தூக்கி வாரி போட்டது. அது அவனாலும் உணர முடிந்தது. அவனுக்குமே அந்த நொடி பயத்தின் விளிம்பில் தான் இருந்தான். அந்த இருட்டில் அவர்கள் நெருக்கம் கூட இருவருக்கும் உரைக்க முடியாத அளவு இருவருக்குள்ளும் பயம் மட்டுமே விரவி நின்றது. அடுத்து என்ன என்று கூட யோசிக்க முடியாத ஒரு உறைந்த நிலை. பிழைப்போமா, இதிலிருந்து காப்பாற்றப்படுவோமா என்ற கேள்விகள் கூட அவர்களுக்குள் எழவில்லை. ஆனால் மனதின் அடியில் ஒரு மயான அமைதி இருவருக்குள்ளும் பீதியை கிளப்பி விட்டிருந்தது. சட்டென ஏதோ பெயர்ந்து விழுந்தது போல ஒரு சத்தம். திடுக்கிட்டு போனாள் பெண்ணவள். பயத்தில் அவன் சட்டையை இறுக்கி பிடித்து இழுத்து கொண்டாள். அவள் கண்களோ திறக்க பயந்து இறுக மூடி அவன் மார்பு கூட்டுக்குள் பொதிந்திருந்தது. கூடவே அவர்கள் இருந்த இடம் நகர்வது போல ஒரு பிரம்மை ஏற்பட மொத்தமாக அவனுள் தன்னை ஒழித்துக் கொண்டு நடுநடுங்க ஆரம்பித்தாள். அந்த நடுக்கம் அவனுள்ளும் அதிர்வை கொடுத்தது. ஆனாலும் அதை உணரும் நிலையில் அவனும் இல்லை. பயம், இருவருக்குள்ளும் பயம். இதய துடிப்பு ஒருவர் மற்றவருக்கு கேட்கும் அளவு அதி வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அதிலும் இடையிடையே கேட்ட சத்தங்கள் அவர்கள் ஈரக்குலையையே நடுங்க வைத்தது. சில நேரம் இருவருக்குள்ளும் உயிரே போய்விட்டது போல ஒரு விதமான அதிர்வு நெஞ்சை அடைத்துக் கொண்டது. நல்ல வேளை அவர்கள் இருந்த இடம் அசைந்ததே தவிர அது எப்போதுமே நகரவே இல்லை. அப்படியே ஆடாமல் அசையாமல் உறைந்து போய்தான் இருந்தனர் இருவரும். நொடிகள் அகல இருவருக்குள்ளும் பயம் கூடியதே தவிர குறைந்தபாடில்லை. வாழ்வே இந்த மண் குவியலுக்கு அடியில் முடிந்து விடுமோ என்ற எண்ணம் இருவருக்குள்ளும் எழாமல் இல்லை. அந்த எண்ணம் ஓவியாவின் உள் வந்ததுமே பயத்தில் அவளின் உடல் மொத்தமாக ஆடத் தொடங்கியது. அந்த ஆட்டத்தை உணர்ந்தவன் ரொம்பவே பயப்படுகிறாள் என உணர்ந்து அவளை தன்னோடு மறுபடியும் நெருக்கிக் கொண்டான். பெண்ணவளுக்கும் அந்த உரைநிலையில் அந்த அணைப்பு தேவை என்று முடங்கி போய் அவனுள் கிடந்தாள். அதே நேரம் அருகில் எதுவோ நகர சட்டென நாலா பக்கமும் மண் நிறைந்து புழுதி பறந்து மூச்சு முட்டத் தொடங்கியது. இருவரும் கண்களை திறக்க கூட முடியவில்லை.
அப்படியே அந்த மேஜையின் அடியிலேயே சுருண்டு கொண்டனர் இருவரும். எவ்வளவு நேரம் தன்னிலை மறந்து அங்கேயே இருந்தார்களோ தெரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனது நடந்தவற்றை ஜீரணித்து நார்மலாகும் போதுதான் அடுத்த ஆடவனுடன் நெருங்கி இருப்பது அவளுக்குமே உறுத்தியது. நிமிர்ந்து பார்த்தாள். எதுவும் தெரியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன் சாடிக்கொண்டு அவன் நின்றது நினைவுக்கு வந்தது. எப்படியும் வளைச்சி போடதான் நெருங்கி இருக்கான்னு சொல்லுவான். அது அது எப்படி சொல்ல முடியும்? அவன்தானே என்னை பிடிச்சி இழுத்துட்டு அணைச்சான். அணைத்தான் என்ற நினைக்கையிலேயே ஜிவ்வென்று ஒரு உணர்வு மேலல. அவன்தான் அணைச்சாலும் சூழல் தெரிஞ்சு அணைச்சிட்டேன். இப்போ விலகலாம்ல அப்படின்னு அவன் நினைச்சிட்டா, அதுக்கு இடம் கொடுக்காம மெல்ல நாமே நகர்ந்துடுறது நல்லது எண்ணியவள் மெல்ல மெல்ல அவனிலிருந்து தன்னை பிரித்தெடுக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. அவன் இரும்பு பிடி அந்த அளவு அவளை நெருக்கி பிடித்திருந்தது. இதென்ன கொடுமை? நான் விலகிறத தெரிஞ்சோம் ஏன் ஏன் அவன் விடமாட்டேங்கிறான்? பயத்தோடு தலையை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். இருட்டில் அவன் முகத்தை சுத்தமாக பார்க்க முடியவில்லை. இரும்பு புடியா பிடிச்சிருக்கான், விடமாட்டானா என்னும் போதே உடல் வெலவெலத்து போனது. அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதை கணிக்க முடியவில்லை. சுற்றியிருக்கும் சூழலை அனுமானிக்க முடியவில்லை. ஆனால் படபடத்த விழியோடு நாலாபுறமும் அவள் பார்வை பரபரப்போடு திரும்பியது. இதயம் அதி வேகமாக துடித்தது. கூச்சமும் வெட்கமும் பயமும் அவளை தவிக்க வைத்தது. அவளின் உடல் அசைவை உணர்ந்தவன் காற்றுக்கும் கேட்காத குரலில் அவள் காது மடல் அருகே தீண்டி, அடாத, இப்போ எப்படியான சூழல்ல இருக்கும்னு தெரியல, ஒரு நிமிஷம் அப்படியே இரு, நான் செல்ல எடுத்து டார்ச் ஆன் பண்றேன். அவனின் மெல்லிய குரல் அவள் செவிப்பறையை தீண்டியதும் சிவந்து போனவள் அவன் மூச்சு காற்று சுவாசத்தில் நெளிந்தவாறே, ஆட, இவனுக்கு இம்புட்டு மென்மையா பேச தெரியுமா? ஒரு நொடிதான் யோசித்தாள். மறுநொடி அதே மென்குரலில் என்றாள். வேறு பேச வார்த்தை கூட அவளுக்கு வெளிவர மறுத்தது. அவளை இறுக்கி பிடித்திருந்த தன் வலது கரத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள் மெல்ல நகர விட்டவன் செல்லை எடுத்து அதை ஆன் செய்து ஒளியை பாய்ச்ச, அந்த சிறு வெளிச்சத்தில் ஓவியாவிற்கு அவனின் நெருங்கி நின்ற முகம்தான் தெரிந்தது. அட, பயப்புள்ள இம்புட்டு நெருங்கி இருக்கான். ஆபத்து கட்டத்துக்குள் இருப்பது தெரிந்தாலும் அவனை நெருங்கி இருப்பது உறுத்த. சிவந்து மறுபடியும் கொஞ்சமாய் விலக போராடினாள். பெண்மையின் நாணமும் தவிப்பும் கூடவே பயமும் அந்த ஒளியில் அவனுக்கு தெளிவாக தெரிய, அவனுமே அவளை ஒரு மார்க்கமாக தான் பார்த்தான். ஆனாலும் எதுவும் பேசவில்லை என்பதை விட அவனாலும் பேச முடியவில்லை. வாழ்வில் முதல் முறை ஒரு பெண்ணின் ஸ்பரிசத்தை அனுபவிப்பதால் அவனுமே நிலைகுலைந்துதான் இருந்தான். இப்படி ஒரு உணர்வுக்குள் அவன் என்றுமே ஆழ்பட்டதில்லை. அவளின் நெருங்கி நின்ற முகமே அவனை வதைத்தது. ஒரு நொடி இருவர் விழியும் சந்தித்துக் கொண்டன. பெண்ணவளோ நாணம் கொண்டு நெளிந்து விலகியவாறு அவனை கீழ்பார்வை பார்த்தாள். அவனும் மெல்லமாய் அவள் நகர விட்டவாறு விழியை மேல் நோக்கி பார்த்தான். இருவருமே ரொம்ப சிரமப்பட்டுதான் அந்த இடத்தில் கொஞ்சமாக விலகி அமர்ந்தனர். விலகி இருந்தாலும் மூச்சு காற்றுப்படும் அளவுதான் விலக முடிந்தது. இருட்டுக்குள் இருந்தபோது இருவருக்குள்ளும் தோன்றாத ஒரு உணர்வு ஒளியில் அவரவர் முகம் பார்த்ததும் தோன்ற, நாணத்தோடு சிலிர்த்து ஒரு அடி கூட விலகியவள் அவனை பார்த்தாள். அவன் முகத்தில் எதையும் அவளால் படிக்க முடியவில்லை. ஆனால் இந்த காந்த கண்கள் அவள் விழியிலேயே கூர்தீட்டி நிற்க கண்டதும் அவளையும் மீறி உடல் ஒரு கணம் சிலிர்த்து மூக்கு விடைத்தது. மெல்ல தலை தாழ்த்தி கொண்டாள். ஆனாலும் அவன் பார்வை அவளில் இருந்து அகலாதிருக்க கண்டதும் மெல்லமாய் கீழ்பார்வை மறுபடியும் பார்க்க, இப்போதும் அந்த விழி அவளிலே இருந்தது. சட்டென ஒரு விதமான படபடப்பு. அந்த படபடப்பு அதிகரிக்க பயத்தோடு நாலாபுறமும் பார்வையை மோதவிட்டாள். அந்த மெல்லிய வெளிச்சத்தில் பெரிதாக எதுவும் அவளுக்கு தெரியவில்லை. அவள் கண்ணுக்கு தெரிந்ததே அவளை நெருங்கி நின்ற அவன் உருவம் மட்டும்தான். அதுவே அவஸ்தையை கொடுக்க. ஆனாலும் எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள்.
அந்த நெருக்கத்தில் இருவரின் உணர்ச்சியையும் இருவரும் தெரிந்து கொள்ள முடியாத அளவு மெல்லிய இருள் போர்த்தி நின்றாலும் அவளின் பார்வை தண்ணில் படுவதையும் அவனின் பார்வை தண்ணில் படுவதையும் ஒரு அவஸ்தையோடுதான் அனுபவித்து நின்றனர் இருவரும். நேரம் போக போக அவளுள் பயம் உண்டெழுந்தது. ஆரம்பத்தில் கட்டி கொண்ட போது தோன்றாத ஏதேதோ உணர்வுகள் அவனை விலகி நிற்கும் இந்நேரம் அவளை ஆட்டி படைக்க தொடங்கியது. அவனிலிருந்து நீங்கிவிட்டாள். ஆனால் பயத்திலிருந்து நீங்க முடியவில்லை. நாலாபுரமும் பயத்தோடே பார்வையை செலுத்தினாள். எங்கெங்கோ அலைந்த பார்வை கடைசியில் அவன் பக்கம் வர இப்போதும் அவளையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தான் முகுந்தன். கண்ண பாரு, காந்த கண்ணு. ஒரு நொடிதான் பார்த்தாள். அதன் பின் பார்க்க முடியவில்லை. அந்த கண் எதுவோ யாசிப்பது போல தோன்றியது. இவன் இவன் ஏன் இப்படி பாக்குறான்? அப்படியே விழுங்கிடுவான் போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பார்வை திருப்புடா. ஓவியாவின் மனம் போட்ட சத்தம் கேட்காதவன் அவள் மேல் நிலை குத்தி நின்ற பார்வையை திருப்ப முடியாமல் அவளிலே உறைந்து போய் நிற்க, ஐயோ, இப்போ இப்போ இவ மனசுல என்ன ஓடுதோ? ஒருவேளை ஒருவேளை பணக்கார வீட்டு புள்ள, அதுல வேற சிடுமூஞ்சி. இவனை இவனை நம்பி இருக்கலாமா? பெண்ணவள் பயத்தில் அவனிலிருந்து இன்னுமே விலக பார்க்க அவள் உடல் அசைவை வினோதமாக பார்த்த முகுந்தன் என்ன என்பது போல் பார்வையால் கேட்டான். அவன் விழியை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் தடுமாறியவள் என இருபுறமும் தலையாட்டினாள். முகுந்தன் ஒரு நிமிடம் முழுதாய் அவளை பார்த்தான். என்ன இவ இப்படி நலியறா? அவளை கண்களால் அளந்தவன் விழி சட்டென அவள் படபடத்த விழியில் இருந்து மாறி நாசிக்கு வந்தபோது அது விடைத்து சிவந்து நிற்க கண்டதும் மெல்லமாய் தலையை கீழ் நோக்கி நகர விட்டான். இப்போது அவள் விரல் நுனிகள் ஆடக் கண்டதும் இவ இவ இப்படி மாட்டிக்கிட்டதால பயப்படுறாளா, இல்ல என்ன பார்த்து பயப்படுறாளா எண்ணியவன் சட்டென வெளியை அவள் முகத்தில் பாய்ச்ச பயத்தில் ஓவியா உமிழ்நீரை விழுங்கி தன் பயத்தையும் அதோடு அனுப்ப போராடியதை கண்டதும், உமிழ்நீரை விழுங்குறத பார்த்தா பக்கி என்ன பார்த்துதான் பயப்படுறது போல தெரியுது. தேவைதான். சும்மா நாம தனியா வந்து பதுங்காம அவளையும் கூட்டிட்டு வந்து தொலைச்சோம்ல, எனக்கு இது தேவைதான் எண்ணியவன் முகம் நொடியில் மாற அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் முகம் இன்னுமே பயத்தை காட்டியது. சரிதான், இந்த பொண்ணு என்னை பார்த்துதான் நடுங்கி சாகுது. குள்ள கத்திரிக்கா அந்த இடிபாடுக்கு நடுவுல புதஞ்சி சாகட்டுன்னு விடாம கூடவே கூட்டிட்டு வந்தல்ல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். தனக்குத்தானே நொந்து கொண்டவன் விழி சட்டென அவளில் துடித்த இதழில் பதிய அந்த இதழ் ரேகைகளில் ஒரு நொடி தன்னை தொலைத்தவன், வெக்கங்கெட்டவனே, அதுவே நம்மளை பார்த்து பயந்து சாகுது. இந்த லட்சணத்துல ஓமனசியண்டா அந்த பக்கம் போகுது. தனக்குத்தானே காரை உமிழ்ந்தவன் மெல்ல கண்களை திருப்பி நாலாபுரமும் பார்வையை செலுத்த தொடங்கினான். ஆனால் அவளை வைத்துக் கொண்டு அவனால் திரும்பி பார்க்கவே முடியவில்லை. அது சின்ன மேஜை என்பதாலும் அதில் இருவர் இருப்பதே சிரமம்தான் என்பதாலும் அவனால் அவளை மீறி அவன் உடலை நகர்த்த முடியவில்லை. அப்படி நகர்த்திய போதெல்லாம் அவளிடம் முட்டி மோத வேண்டியதாக இருந்தது. சில நொடி அமைதியாக அப்படியே இருந்தான். நேரமாக ஆக இருவருக்குமே மூச்சு முட்ட ஆரம்பித்தது. இப்படியே இதற்கு மேல் இருக்க வாய்ப்பில்லை என உணர்ந்த போது அந்த மேஜையை விட்டு ஏதாவது ஒரு பக்கம் நகர முடியுமா என ஆராய வேண்டியிருந்தது. 4 பக்கமும் பொதிந்திருந்தது போல் மண் குவியல்கள். அதை எப்படி நகர்த்துவது என போராடத் தொடங்க அவனின் அந்த சின்ன நெளிவு கூட அவளை சங்கடப்படுத்தியது. அவளின் முக மாற்றத்தை பார்த்தவன் ஒரு நொடி அவளுள் பார்வையை செலுத்திவிட்டு, வேணாண்டா, மாட்டிக்காத என தனக்குத்தானே கட்டளையிட்டவாறு திரும்பி மறுபடியும் 4 பக்கமும் கையை தடவி ஆராயத் தொடங்கினான். எந்த பக்கம் மண் குவியலை நகர்த்தி கொண்டு முன்னேறுவது என அவனுக்குமே தெரியவில்லை. அந்த இருளில் எந்த தீர்மானமும் எடுக்க முடியாமல் தடுமாறியவன் ஒளியை சுற்றி இருந்த மண் குவியலுக்குள் அடித்தான். அந்த ஒளி மண் குவியலில் பட்டு ஓவியாவின் முகத்தில் எதிரொலிக்க சட்டென அவன் கண்கள் மறுபடியும் அவன் பேச்சை கேட்காமலேயே அவளில் படிந்தன. அந்த முகத்தில் சென்ற பார்வையை திருப்ப முடியாமல் அவளையே கண்கொட்டாமல் பார்த்தான்.
செல்லின் டார்ச் வெளிச்சம் மூடிய மண் குவியலில் பட்டு அவள் முகத்தில் எதிரொலித்த போது அந்த முகம் தங்கமாய் மின்னியது. மின்னிய முகத்தின் ஒளியில் கூசி போனாலும் அந்த ஒளியின் அழகை விட்டு அவனால் அவன் பார்வையை திருப்ப முடியவில்லை. பெண்ணவளின் நெருக்கம் அவனுக்கு இப்போது தெளிவாக தெரிந்தது. கூடவே அந்த ஒளியில் ஜொலித்து நின்ற அவளின் முக அழகின் வதனத்தில் தன்னை பறிகொடுத்தவன் ஒரு நொடி விழி அகலாமல் பார்த்தான். அடுத்த ஆடவனுடன் இவ்வளவு நெருக்கத்தில், அதுவும் போன் வெளிச்சத்தில் தன்னை ஊடுருவி பார்க்கும் அவனின் ஒளி பார்வையில் நார்மலாக இருக்க முடியாமல் அவளும் வெட்கத்தில் நெளியத் தொடங்கினாள். அறிவு கெட்டவனே, திரும்புடா என மனசாட்சி வசைமொழி கொடுக்க, இதுவரை அவளில் பூத்து நின்ற வெட்கச் சிரிப்பில் தன்னை தொலைத்தவனாக இருந்தவன் பின் அழகு எனக்கு என்ன பாதிக்கலப்பா என்பது போல தலையை திருப்பி அந்த குட்டி வெளிச்சத்தில் நாலாபுரமும் ஆராயத் தொடங்கினான். அவனை குழப்பமாக பார்த்தவள் அடுத்த நொடியே தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு அப்படியே சிலையாக அமர்ந்துவிட, அவள் எதுவும் செய்யாமல் அப்படியே இருக்க கண்டவன், இங்க என்ன படமா காட்டுறாங்க, இப்படி பார்த்துட்டு இருக்கா, இதுல இருந்து தப்பிக்க வழி இருக்கான்னு பாரு, இல்ல மூச்சு முட்டியே சாக வேண்டியதுதான். அவர் அதட்டலில் திடுக்கிட்டவள் தன் மான்விழியை பயத்தோடு அங்கும் இங்கும் மோதவிட்டவாறு திரும்பி நாலா பக்கமும் சுற்றி சுற்றி பார்க்க தொடங்கினாள். முசடு முசடு, இதுக்கு பாசமா அன்பா அமைதியா பேசவே தெரியாதா? முகத்தை சுளித்தவள் மெல்லமாய் திரும்ப அவள் முடியின் வாசம் அவன் நாசியை துளைத்தது. அந்த வாசத்தில் தன்னை ஒரு நொடி இழந்தவன் சுத்தம் என சத்தமாக தன் இயலாமையை வார்த்தையாக்கி முணுங்கிக் கொண்டு, வேணாம் வேணவே வேணாம், நீ அப்படியே இரு, நான் பார்த்துக்கிறேன் என அவன் உடலை வளைத்த போது அவளும் வளைந்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாள். அப்படி வளைந்தவள் பிடிமானம் இல்லாமல் விழப்போக சட்டென அவன் கழுத்தை இரு கையாலும் கட்டிக்கொண்டாள். அவளின் திடீர் அணைப்பில் அதிர்ந்தவன், இது என்னடா சோதனை என சட்டென திரும்பி அவளை முறைத்தவாறு பார்க்க, நான் வேணும்னு பண்ணல. அவள் படபடவென தன்னிலை விளக்கம் கொடுத்தாள். உன்னை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணும், இழுத்துட்டு வந்தேன்ல, எனக்கு இது தேவைதான் என தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியாத அவஸ்தையில் அவன் முணங்க, அவனை பரிதாபமாக பார்த்தவள், யாரு கூட்டிட்டு வர சொன்னா, விட்டுட்டு வந்ததுந்தா இந்த அவஸ்தை எனக்கு தேவையா? அவளும் முணுமுணுத்தாள். என்ன முனங்கள்? அவனும் அதட்டலாக கேட்க, ஒன்றும் இல்லை என கீழ்பார்வையோடு அமைதியாக, விட்டுட்டு வந்தேன், இப்போ போய் சேர்ந்திருப்பா என்றதும் கண்களை விரித்தவள், ஐயோ என உதட்டை குவிக்க, அவளின் அப்பாவி முகமும் குவிந்த உதடும் தன்னை எதுவோ செய்வதை உணர்ந்தவன் சட்டென பார்வையை திருப்பிக் கொண்டு மறுபடியும் அவளை தாங்கிக் கொண்டே ஒவ்வொரு இடமாக ஆராயத் தொடங்கினான். அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலோட இந்த பகுதி எப்படி இருந்தது என்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.